ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 12/6/25. பாபா முரளினுடைய தலைப்பு சொல்றார், மீठे बच्चे तुम्हें अभी ज्ञान की दृष्टि मिली है, इसलिए तुम्हारा भटकना बंद हुआ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஞானத்தின் திருஷ்டி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஞானத்தினுடைய பார்வை. ஆகவே உங்களுடைய புத்தி அலைவதிலிருந்து விடுபட்டு விட்டது. தும் சாந்திதாம் சுகதாம் கோ யாது கர்த்தே ஹோ. நீங்கள் சாந்திதாம் சுகதாமத்தை நினைவு செய்கிறீர்கள். பாபா சொல்றாரு, அந்த திவ்ய திருஷ்டி கிடைச்சதுனால ஞானத்தினுடைய பார்வை நம்ம மேல பாபா கொடுத்துட்டார். ஆன்மீக பார்வை, ஞானத்தினுடைய திருஷ்டி நமக்கு கிடைச்சதுனால சாந்திதாம் சுகதாமத்தை நாம் நினைவு செய்கின்றோம். क्वेश्चन, देवताओं में कौन सी ताकत है और वह ताकत किस विशेषता के कारण है? தேவதைகளிடத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தி எந்த ஒரு விசேஷத்தாவின் காரணமாக இருக்கின்றது. देवता में सारे विश्व पर राज्य करने की ताकत है. தேவதைகளிடத்தில் முழு உலகத்தையும் ஆளுவதற்கான சக்தி இருக்குது, முழு உலகத்தை ஆளக்கூடிய சக்தி இருக்குது. वह ताकत विशेष एक मत की विशेषता के कारण है. அந்த சக்தி, உலகத்தை ஆளக்கூடிய சக்தி எப்படி வந்ததுன்னா, அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாபா சொல்றாரு, அதுக்கு விசேஷமான காரணம் ஒரே ஒரு வழியில் நடந்த காரணம். ஒரு வழி, எல்லாருமே ஒற்றுமை என்ற ஒரு வழியில நடந்த காரணம். வஹா ஏக்மத் ஹோனே காரன் வஜீர் ஆதி ரக்னே கி தர்கார் நஹி. அங்கே ஒரே வழியில் அனைவரும் நடக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே மந்திரிக்கு அவசியம் இல்லை. देवताओं ने संगम पर बाबा से ऐसी श्रीमत ली हुई है जो 21 जन्म राज्य करते हैं. பாபா சொல்றாங்க, தேவதைகள் சங்கம யுகத்துல பாபா மூலமாக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வழியை அடைந்துள்ளதால் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை செய்கின்றார்கள். வஹா ஏக் ராஜா கி ஏக் தேவி ஃபேமிலி ஹோத்தி ஹே. அங்கே ஒரே ராஜாவினுடைய ஒரே தெய்வீக குடும்பம் என்பது இருக்கின்றது. தூசரி மத் ஹோத்தி நஹி ஹே. வேற யாருமே அங்க இன்னொரு வழி என்பதே அங்க கிடையாது. கீத் 9 ஹீன் கு ராக திகாவ் பிரபு. கண் இல்லாதவர்களுக்கு, கண் இழந்த எங்களுக்கு வழி காண்பியுங்கள் பிரபு என்று பக்தி மார்க்கத்துல பாடப்பட்ட பாடல். எந்த கண்ணை நம்ம இழந்துட்டோம்? ஞான கண் இல்லை. பாபா சொல்றார், இப்பொழுது அந்த பாட்டோட ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓம் சாந்தி. பச்சுக்கு 9 மிலே. குழந்தைகளுக்கு கண் கிடைத்து விட்டது. பெலே 9 நஹீத்தே. கோன்சே 9? இதுக்கு முன்னாடி கண் இல்லாம இருந்தீங்க. எந்த கண் இல்லாம இருந்தீங்க? ஞான் கே 9 நஹீத்தே. புரிதல் என்ற கண் இல்லாம இருந்தீங்க. அஜ்ஞான் கே 9 தோத்தே. பாபா சொல்றாரு, அஜ்ஞான கண் உடையவர்களாக இருந்தீங்க. அதாவது எதையுமே புரிஞ்சுக்க முடியாத கண், தெளிவா இல்லை. பச்சை ஜான்தே ஞான் சாகர் ஏக்கி பாப்புகே. குழந்தைகளுக்கு தெரியும், ஞான கடல் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். அவர் கோயுமே ருஹானி ஞான்கே நகி. வேற யாரிடத்திலையும் இந்த ஞானம் என்பது இல்லை. ஜிஸ் ஞான் சே சத்கதி ஹோ அர்த்தாத் சாந்திதாம் சுகதாம் ஜானா ஹோ. பாபா சொல்றாரு, இந்த ஆன்மீக ஞானம் இல்லாததால் ஞானத்தினால் சத்கதி, அதாவது சாந்திதாம் சுகதாமம் என்பது நீங்க செல்கிறீர்கள். பாபா சொல்ற இந்த ஞானம் மற்றவங்களுக்கு இல்லாததுனால சாந்திதாம்னா என்னன்னு தெரியாது, சுகதாம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்கு பாபா சொந்த ஞான கண் கிடைச்சதுனால எவ்வளோ தெளிவாக இருக்கிறோம். சாந்தி தாம்னா சொல்லும்போதே அதை ஆழ்ந்த சாந்தியை நம்ம ஃபீல் பண்ணுறோம்.
சுகதாம்னா அப்படியே சொர்க்கத்தினுடைய பிராப்திகள் அப்படியே ஆழத்தில் போய் நம்ம சிந்திக்கிறோம், அப்படியே குஷியை நம்ம அடைகின்றோம். பாபா சொல்கிறாங்க, ஞான கண் கிடைத்ததால் ஆத்மா கித்தனை சோட்டி பிந்தி ஹே, ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இது மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரியறது இல்லை. அதி சூக்ஷம் ரூப், ஆத்மா ஒரு சின்ன ஒளி புள்ளி என்பது அதி சூக்ஷ்மமான விஷயம். बाबा ही समझाते हैं इतनी छोटी बिंदी में कितना पार्ट नुंदा हुआ. பாபா புரிய வைக்கிறார், சின்ன புள்ளி ஆத்மால எவ்வளோ பாட்டு பதிவாகி இருக்குது. ஏ ட்ராமா ரிப்பீட் ஹோத்தா ரேத்தா, இந்த ட்ராமா ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கின்றது. ஏ ஞான் தும்கோ வஹா நஹி ரஹேகா, இந்த ஞானம் என்பது அங்கே உங்களுக்கு இருக்காது. எந்த ஞானம்? இந்த ட்ராமா சுற்றி கலியுகத்துக்கு வருங்கிற ஞானம்லாம் அங்கே இருக்காது. அச்சா, धारणेकान मुख्य सारम. फर्स्ट पॉइंट, इस बेहद की सरकार को मदद करने लिए कम से कम 8 घंटा याद में रहने का पुरुषार्थ करना है. இந்த எல்லையற்ற கவர்மெண்ட் சேவையில் கவர்மெண்ட்டுக்கு நாம் உதவி செய்வதற்காக, எல்லையற்ற இந்த கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்ய குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். யாதுமே ஜோ மாயா விக்ன டால்தி ஹே உஸ்ஸே கபரானா நஹி. பாபா நினைவு செய்யும்போது மாயா உங்களுக்கு தடையை கொடுக்கும்போது அதை பார்த்து பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இஸ் புருஷோத்தம் சங்கம் युग पर ईश्वरीय संप्रदाय का बन ईश्वर की मत पर चलना है. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய சம்பர குடும்பத்தை சேர்ந்தவராகி, பாபா குடும்பத்தை சேர்ந்தவராகி அவர் சொல்லக்கூடிய வழிப்படி நடக்க வேண்டும். கரம் கர்த்தே பி ஏக் பாத் கி யாத் மே ரஹனே கா அபியாஸ் கரோ. காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பாபா நினைவில் இருப்பதற்கான அபியாசத்தை செய்ய வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க, अंतर्मुखता की गुफा में रहने वाले देग से न्यारे देही भव. உள்நோக்கு முகம் என்ற குகையில் இருக்கக்கூடிய தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா உணர்வை உடையவராக இருங்கள். जो पांडवों की गुफा दिखाते ये यही अंतर्मुखता की गुफाएं. பாண்டவர்கள் குகையில் இருந்ததாக காண்பிக்கிறாங்க. அந்த குகை எதுனா அந்தர்முகம் என்ற குகையாகும். जितना देह से न्यारे देही रूप में स्थित होने की गुफा में रहते हो उतना दुनिया के वातावरण से परे हो जाते हो. எந்த அளவுக்கு நீங்கள் நான் தேகம் இல்லை நான் ஆத்மாங்கிற ஸ்திதி என்ற குகைக்குள்ளே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உலக சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். वातावरण के प्रभाव में नहीं आते हो, சூழ்நிலையினுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு வருவதில்லை. जैसे गुफा के अंदर रहने से बाहर के वातावरण से परे हो जाते ऐसे. எப்படி குகையில் இருக்கும்போது வெளி உலக சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுபட்டு இருக்கின்றோம், அதே போல அந்தர்முகா என்ற குகையின் மூலமாக அனைவரிடமிருந்தும் நியாரா எல்லாவற்றிலிருந்தும் தனிப்பட்டு பாப்கா பியாரா பனா தேத்தி ஹே, பாபாவுக்கு மிக பிரியமானவராக ஆக்கிவிடுகிறது. அவர் ஜோ பாபா கா பியாரா ஹே வ ஸ்வதக சப்சே நியாரா ஹோ ஜாத்தா. யார் பாபாவுக்கு பிரியமானவர்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகின்றனர். ஸ்லோகன், சாதனா बीज है और साधन उसका विस्तार है. विस्तार में साधना को छिपा नहीं देना. சாதனா யோகா என்பது விதை மற்றும் சாதனங்கள் என்பது அதனுடைய விஸ்தாரம், யோகத்தினுடைய விஸ்தாரம், யோகா மூலமாக கிடைக்கப்பட்டது. ஆகவே விஸ்தாரத்தில் போய் உங்களுடைய யோகத்தை மறைத்து விடாதீர்கள், யோகத்தை விட்டு விடாதீர்கள்.
அவ்யக்த இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சி எடுங்க. அந்தர்முகி ஆகுங்கள். अंतर्मुखी की निशानी सदा सागर के तले में खोए हुए गंभीर मूरत. அந்தர்முகி என்றால் அவங்களுடைய அடையாளம் சதா கடலின் ஆழத்தில் மூழ்கி கொண்டே கம்பீர மூர்த்தியாக இருக்கின்றனர். செஹ்ரே துவாரா ஆத்மிக் ஸ்திதிக்கே சின்ன திக்காய் தேங்கே. முகத்தின் மூலமாக ஆத்மீக ஸ்திதியின் ஒரு சின்னம் என்பது இவங்க ஆத்மீக ஸ்திதியில் இருக்காங்க அப்படிங்கிறத தென்படுத்துவாங்க. ஏக ஒரு மனன் சிந்தன் கர்னேவாலா சேரா. மற்றொன்று முகம் நல்ல ஆழ்ந்த சிந்தனை, மனதில் நல்ல ஆழ்ந்த ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தோற்றம் என்பது முகத்தின் மூலமாக தெரிய வரும். ஃபிர் ரமணீக் அர்த்தாத் முஷ்குராத்தா ஹுவா செஹரா. மூன்றாவது, எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிரம்பிய முகம் என்பது தென்படும். தோனோகி லக்ஷன் சூரஸை பிரத்யக்ஷ ஹோங்கே. இந்த 2 லக்ஷணங்களும் நம்மளுடைய தோற்றத்தின் முகத்தின் மூலமாக தென்படும். அந்தர்முகி சதா ஹர்ஷித் முக் திக்காய் தேங்கே. யார் அந்தர்முகால இருக்காங்களோ அவங்க எப்போதுமே ஹர்ஷித் முக் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. क्योंकि माया का सामना करना समाप्त हो जाएगा. பாபா சொல்றாரு, மாயாவை ஃபேஸ் பண்றது என்ன ஆயிடும், கம்ப்ளீட் முடிவடைந்து விடும். ஆகவே எப்பொழுதுமே அந்தர்முகாங்கிற ஸ்திதியில் நம்ம இருப்பது சேஃப்டி. ஓம் சாந்தி.